அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய கிருபை கொண்டு நேற்று நம்ம இது வரைக்கும் தான் பார்த்தோம். அப்படி தானே? அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி இங்கேருந்து பார்க்க போகிறோம். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில் இது சொல்லித்தாங்க, என்னதுன்னா இல்ஹாருடைய சட்டம் இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நான் இப்போ சொல்கிறேன். அதாவது இல்ஹாருடைய எழுத்துக்கள் என்னென்ன? ஹ, ஹ, ஐன், ஐன், ஹ, ஹம்சா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தொண்டை எழுத்துக்கள், தொண்டையோட கடைசியிலேருந்து ஹம்சா வருதா, தொண்டையோட நடுவிலேருந்து ஹ ஐன் வருதா, தொண்டையோட ஆரம்பத்திலேருந்து ஹ ஐன் வருதா. இந்த 6 எழுத்துக்களும் தான் நமக்கு இல்ஹாருடைய எழுத்துக்கள். இல்ஹாருடைய எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்? தொண்டை எழுத்துக்கள் 6 இருக்கா, அந்த 6மே தான் இல்ஹாருடைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போது இந்த 6 எழுத்துக்களும் நூனே சாக்கின் இல்லைன்னா தன்வீன், சரிங்களா? இதுதான் நூனே சாக்கின். சுக்குன் பெற்ற நூனை தான் நூனே சாக்கின்னு சொல்லுவாங்க. தன்வீன்னா என்னது? தோ ஜேரு, தோ ஜபரு, தோ பேஷு. தோ பேஷு எங்கே இருக்குது? கரெக்டாக நம்பிங்க அப்போ டக்குண்டு. தோ பேஷு எங்கே இருக்குது? இங்கே இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் தோ பேஷு. இதுதான் என்ன சொல்லுவாங்க? தன்வீனுடைய குறியீடுகள்னு சொல்லுவாங்க. இந்த தன்வீனுடைய குறியீடுகள் இல்லைன்னா நூனே சாக்கினுக்கு அடுத்ததா, சரிங்களாம்மா? அடுத்ததா நான் சொன்ன இந்த 6 எழுத்துக்கள் ஹ, ஹ, ஐன், ஐன், ஹ, ஹம்சா, இந்த 6 எழுத்துக்களை ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினையும் தன்வீனையும் நல்லா வெளிப்படுத்தி ஓதணும். மூக்கால் மறைக்காமல், குன்னா செய்யாமல், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணாமல் எதுவுமே செய்யக்கூடாது. நல்லா நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கினையும் தன்வீனையும் வெளிப்படுத்தி ஓதணும். இப்போது உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இங்கே என்ன இருக்குது? தோஜேர் இருக்கா? தோஜேர் தன்வீனுடைய குறியீடு. இதுக்கு அடுத்ததாக என்ன எழுத்து இருக்குது? அலிஃப் இருக்குது. அலிஃபும் ஹம்சாவும் ஒன்று தான் நம்ம சொல்லியிருக்கோமா, உச்சரிப்பில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த கௌமின் அப்படிங்கிறத கௌமல் அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களாம்மா? கௌமல் அப்படின்னு சொல்லாமல் கௌமின் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வெளிப்படையாக மின், இந்த நம்ம மின் தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளிப்படையாக தெரியணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்? கௌமின் அஹ்தத்தர் ராபியா அப்படின்னு நம்ம சொல்லணும், ஓகேங்களா? இதே நம்ம இதகாம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இதை கொண்டு இங்கே ஜாயின் பண்ணுவோம். தன்வீனுக்கு அடுத்ததாக மீம் வந்திருக்கா, இது என்ன எழுத்து? இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து, சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த இடத்துல இதேருந்து இங்கே கொண்டாந்து ஜாயின் பண்ணுவோம். கவுமும் கவுமும் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு நம்ம ஓதுவோம். அதே இஹஃபாவோட எழுத்துனா நுனை சாக்கின்கிறதா காஃப் வந்திருக்கா, இதுதான் நுனை சாக்கின்கிறதா காஃப் வந்திருக்கா. காஃப் என்ன எழுத்து? இஹஃபாவோட எழுத்து. அப்போ நம்ம இங்கே என்ன செய்வோம்? கௌமின் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? இதில் நூனை சாக்கின குன்னா செய்வோம், சரிங்களா? ஆனால் என்ன செய்யக்கூடாது? இல்ஹாருக்கு மட்டும் எதையுமே குன்னா செய்யாமல் வெளிப்படுத்தி நம்ம ஓதணும். எப்படி? கௌமின் அஹ்தத்த ராபியா அப்படின்னு நம்ம ஓதணும். இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது? இதகாம் பிலா குன்னா, அஹ்தத்த ராபியா. இங்கே குன்னா செய்யக்கூடாது. அதனால் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் நம்ம ஓதணும். புரியுதுங்களாம்மா? இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சா என்னங்கிறது எனக்கு கமெண்ட்டில் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. பாக்கி எல்லாத்தையுமே புரிஞ்சான்னு எனக்கு சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இல்ஹாருடைய சட்டம். ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கவனிச்சிட்டோம்னாலே நமக்கு ரொம்பவே ஈஸியாக நல்லா புரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ், சரிங்களாம்மா? இப்போ அடுத்து நம்ம பாடம் பார்த்துடலாமாப்பா? நம்ம இதுவரையும் பார்த்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு லைன்லையுமே வர சட்டங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. என்ன காரணம்னா, ஒரு இடத்துல நமக்கு கரெக்டாக புரியா கட்டினாலும் அடுத்த இடத்துல நம்ம வரும்போது நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் அப்படிங்கனால. இன்னொரு விஷயம் என்னென்னா, சொன்ன விஷயத்தையே திருப்பி 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 நம்ம ரிப்பீட் பண்ணும்போது உங்கள் மனசுலையும் நல்லா சடார்னு பதிஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? சொன்ன விஷயத்தையே திருப்பி 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 சொல்லி கொடுக்குறோம். புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நூனே சாக்கின் வந்திருக்கா? நூனே சாக்கினுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? ரா வந்திருக்கு. ரா என்ன எழுத்து? கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த அளவுக்கு நீங்கள் இத்தனை நாளாக பாடம் கவனிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். கரெக்டாக சொல்லுங்கள். ரா என்ன எழுத்து? மாஷா அல்லா, எல்லாரும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே, வெரி குட்மா, வெரி குட். ரா இதகாம் பிலா குன்னாவுடைய எழுத்து, சரிங்களா? அதாவது அலிஃப்லேருந்து ஆரம்பித்து யா வரைக்கும் மொத்தமாக 29 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 29 எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 29 எழுத்துக்களையும் என்ன செய்கிறாங்க? 4 வகையான சட்டங்கள், இதகாம், இஹ்ஃபா, இல்ஹார், இக்லாப் அப்படின்னு சொல்லி 4 வகையான சட்டங்கள் இருக்குது. இந்த 4 வகையான சட்டங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கவனிக்கணும். நூனே சாக்கின் வருதா, தன்வீன் வருதா, என்ன வருதுன்னு நம்ம கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக ஒரு எழுத்து வரும் இல்லையா,
அந்த எழுத்தை அடுத்ததாக கவனிக்கணும். என்ன எழுத்து வருது, இல்ஹாருடைய எழுத்து வருதா, யஹ்ஃபாவுடைய எழுத்து வருதா, இதகாமுடைய எழுத்து வருதா, யக்கலாவுடைய எழுத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கணும். கவனிச்சுட்டு ஒருவேளை இதகாமுடைய எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது பில்குன்னாவா பிலாகுன்னாவா அப்படின்னு நம்ம கவனிக்கணும். அதாவது இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குது. முத்த மாதிலேன், முத்த காரிபேன், முத்த ஜானிசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சட்டங்கள் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து இப்போமே உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் நான் என்ன செய்யலை, அந்த சட்டங்கள்லாம் இப்போதைக்கு நான் அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன். சரிங்களா, ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பேசிக்கான சட்டங்கள் என்னென்ன அதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போது. சரிங்களாம்மா, நீங்கள் வந்து அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு ஓத வேண்டிய சட்டங்கள் என்னமோ அதை மட்டும் தான் இப்போதைக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நூனே சாக்கின் இருக்கா, நூனே சாக்கின் கருத்து தான் ரா வந்திருக்கு. ரா என்ன எழுத்து, இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி மூக்கால் மறைக்காமல் குன்னா செய்யாமல் நம்ம இங்கே ஓதணும். எப்படி ஓதணும், மெர் ரப்பிஹிம், மெர் ரப்பிஹிம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்தில் சுக்குன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்வோம், அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து தான் என்ன செய்கிறோம், கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா இதகாம் பிலாகுன்னாவோட சட்டம் வந்து ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதுறது. அப்போது மெர் ரப்பிஹிம் அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களா. அடுத்ததாக பாருங்கள், அ இத் ஜி இல் ல நா அஜில்லனா, அஜில்லனா நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த லாமை நம்ம விட்டுட்டோம். ஏன்னா அடுத்ததாக உள்ள லாமுக்கு சத்து இருக்குது. சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு இருந்தால் அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அஜில்லனா இதை கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி நம்ம ஓத வேண்டியதான். பல் இல்லாஹி, இங்கேயும் சேம் தான். சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துருந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. இந்த பாவை கொண்டு வந்து இந்த லாமில் ஜாயின் பண்ணி பல் லி இல் லா ஹி, பல் இல்லாஹி அப்படின்னு நம்ம ஓதணும். புரியுதுங்களாம்மா. இப்போ இங்கே பாருங்கள், மீமுக்கு சத்து பெற்றிருக்கு. சத்து பெற்ற மீமை நம்ம என்ன செய்யணும், சத்து பெற்ற மீமையும் சரி சத்து பெற்ற நூனையும் சரி ஒரு செகண்ட் நம்ம நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். ஓகேங்களா. அடுத்ததான் இங்கே என்ன வந்திருக்கு, ஒரு சட்டம் வந்திருக்கா, நூனை சாக்கின் வந்திருக்கு. நூனை சாக்கினுக்கு அடுத்ததாக மீம் வந்திருக்கு. மீம் இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செஞ்சு ஓதணும். சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம இந்த நூனை என்ன செய்யக்கூடாது, நம்ம உச்சரிக்கக்கூடாது. உச்சரிக்காமல் இந்த மீமை என்ன செய்யணும், கொண்டு வந்து இந்த மீமில் ஜாயின் பண்ணணும். மிம் முத்த மிம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், முதல்ல இங்கே வந்து குன்னா செய்யணும், ஒரு செகண்ட் மீம் அழுத்தணும். முத்த கீரின், மிம் முத்த கீரின் அப்படின்னு நம்ம ஓதணும். மிம் முத்த கீரின், மிம் முத்த கிரின் அப்படின்னு நம்ம இங்கே ஓதணும். புரியுதுங்களாம்மா. அடுத்ததாக பாருங்கள், யூ ப இ இல், யூ பை இல். ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம், இங்கே வந்து நுனே சாக்கின் இருக்குது, அடுத்ததாக லாம் வந்துருக்கு. இங்கே வந்து இதகாம் பிலாகுன்னாவோட எழுத்து லாமு. ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணுறோம். சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்துச்சுன்னா அந்த நூன் வந்து நமக்கு உச்சரிப்பில் வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த யாவை கொண்டாந்து லாமில் ஜாயின் பண்ணி குன்னா செய்யாமல் ஓதணும். யூ பை இல்லனா அப்படின்னு நம்ம ஓதணும். மையத்தபிஉ. ஏன் நம்ம இங்கே குன்னா செய்கிறோம், ஏன்னா இது வந்து இதகாம் பில்குன்னாவோட எழுத்து. நுனே சாக்கின் தான் இதகாம் பில்குன்னாவோட எழுத்து வந்திருக்கு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், அந்த இடத்துல குன்னா செய்கிறோம். மையத்தபிஉ அப்படின்னு நம்ம ஓதுறோம். ஓகேங்களா. யூ வ இத் ஜி ஹூ, இந்த ஹாவை சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்த ஹாக்கு பாருங்கள் சத்து வந்திருக்கு. அப்போ இந்த ஹாவை உச்சரிப்பில் எடுக்காமல் இந்த ஹாக்கு போயிடணும். சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு சுக்குன்னு வந்து அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது. யூ வஜ்ஹு, யூ வஜ்ஹு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள், அ இம் ம இல் இங்கே போயிடணும். ஏன், சத்து வந்திருக்கு. அடுத்த எழுத்துக்கு முன்னாடி எழுத்துக்கு சுக்குன்னு வந்திருக்கு. சுக்குன் பெற்ற எழுத்து உச்சரிப்பில் வராது. நுனே சாக்கின் கருத்தில் லாம் வந்திருக்கு. லாம் இதகாம் பில்குன்னாவுடைய எழுத்து, பிலாகுன்னாவோட எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தி ஓதணும். அம்மல்லா அப்படின்னு நம்ம சொல்லணும். சத்து பெற்ற மீமை என்ன செய்யணும், ஒரு செகண்ட் நம்ம அழுத்தணும். அம்மல்லா அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களாம்மா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இதுவே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இது வரைக்கும் இருக்கட்டும். நம்ம நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த லைன் பார்க்கலாம். ஓகேங்களா. இங்கே நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்மளுடைய சின்ன ரிக்வஸ்ட்டு தான். இன்ஷா அல்லாஹ் செஞ்சிடுங்க இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.